ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசெண்ட் வீடியோஸில் கேட்டிருந்த சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது விக்கி ஏலியன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய சேனல் 2 நாளைக்கு முன்னாடி மானிட்டைஸ் பண்ணாங்களாம். 1 இயரும் ஆயிடுச்சான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 120 to 130 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்காங்களாம். பட் ரெவென்யூவில் 0.26 தான் காமிக்குதான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு வீடியோஸ் போட்ட வீடியோஸ்க்குலாம் மணி வராதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரும் ப்ரோ. பட் இப்போ தான் நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அந்த நியூவாக மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிற கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அது போக போக சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ஓல்டு வீடியோஸ் இப்போவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுனா தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்த வியூஸ்க்குலாம் ஏர்னிங்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதில் எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெவென்யூ அப்படிங்கிறது இருக்கும். இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. கைஸ், அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஃபாஸ்ட் கியூப் மேன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ 175 சப்ஸ்கிரைபர் இருக்குது, கம்யூனிட்டி டேப் வருமா? கண்டிப்பாக 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு வேணும். ஸோ 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகும். 1 or 2 வீக் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய வரும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சரண் கேமிங் அப்படிங்கிறவங்க அதே மாதிரியே ஸ்டோரி டேப்க்கு கேட்டிருக்காங்க. 1170 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸ்டோரி டேப் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டோரி டேப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ரீச் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு 1 or 2 month வரைக்கும் ஆகலாம். கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனிட்டி டேப்பும் சரி, அதே சமயம் ஸ்டோரி டேப்பும் சரி, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கம்யூனிட்டி டேப்னு பார்க்கும்போது 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தது. பட் அது 500 சப்ஸ்கிரைபர்னு ஆனது. பட் ஸ்டோரி டேப் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஜஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத நீங்கள் ரீச் பண்ணி ஆகணும். இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கிராமத்து குசும்பு அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. காப்பிரைட் கிளைம் ப்ராப்ளம் ஆர் நாட் ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக் இஷ்யூ மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுடைய சேனலில் ஒரு அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இது பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய சேனலை பெருசாக இதை அஃபெக்ட் பண்ணாது. பட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மானிட்டைசேஷன் நம்மளுடைய சேனலில் ரெவென்யூ அப்படிங்கிறதுல இந்த கிளைம் அந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெவென்யூங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இது உங்களுடைய சேனலில் ஒரு ஆள் அஃபெக்ட் பண்ணும் இந்த காப்பிரைட் கிளைம் வந்துருந்தா அப்படிங்கிற மாதிரி இதில் எதுவுமே நடக்காது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிளைம் அதுக்கடுத்தது ஸ்ட்ரைக்காக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் காப்பிரைட்டட் திங்ஸை அப்லோட் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஒரு இமேஜோ வீடியோவோ கண்டினியூவாக கொடுத்துருந்தீங்க, அதில் அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் இஷ்யூவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், ஒரு சின்ன ஷவுட் அவுட், அதாவது நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் வியூவருக்கான ஷவுட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ் வியூ யூடியூப் சேனல். அவங்க ஒரு குக்கிங் ரிலேட்டட் சேனல். கொஞ்சம் யூனிக்கான நல்ல நல்ல ரெசிபிஸ் சம்மந்தப்பட்ட அண்ட் குக்கிங் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினச்சோம். கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் சரண்யா யுவராஜ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸுக்கு 1000 சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதே சமயம் அது இன்னும் கொஞ்சம் லோவர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லைக் இன்னும் அதிகமான கிரியேட்டர்ஸ் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் அது வழிவகைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் இல்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிடையாது. இது நார்மலாக நம்ம இப்போ மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு தான் இருக்குது. ஷார்ட்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம்னா ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. மோஸ்ட்லி இப்போ நிறைய சேனல்ஸ் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலர் வீடியோஸும் கொடுக்குறாங்க. அதன்னு ஒரு காரணமாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்குன்னு தனி ப்ரோக்ராம் வரும்போது அதற்குன்னு எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் கொடுக்கும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனலில் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான அப்டேட் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் அதை பற்றின அப்டேட் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறதுக்கு காத்துட்ருங்க. ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் மேக் பண்ணுறோம்.
ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய 1000 சப்ஸ்கிரைப் அண்ட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பார்ட்னர் ப்ரோக்ராம் நார்மல் வீடியோஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதற்கான ஒரு ஆப்ஷன் தான். ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக ப்ரோக்ராம் வரும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சைக்கிள் விளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நான் ஸ்ரீலங்கா, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்தால் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டென்ட் டைப்பை பொறுத்தும் இருக்குது ப்ரோ. ஏன்னா ஃபியூச்சரில் நமக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயும் ஏர்ன் பண்ண முடியும், அதுலேயும் மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தவிர நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, இல்லை அமெரிக்காவில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ்லையும் சரி, அதே சமயம் லாங்கர் வீடியோஸ்லையும் சரி, இப்போதைக்கு நம்ம நார்மல் வீடியோஸ் லாங்கர் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறவங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபருமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணும்போது நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதாவது அப்ளை பண்ணலாம், அதுக்கடுத்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். பர்டிகுலராக ஸ்ரீலங்கான்னு இல்லை, எல்லா கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷனுக்கான அந்த ப்ரோக்ராம் வரும்போது அதற்கான ஆப்ஷன் வந்து அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடியது நமக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் நார்மல் வீடியோஸ்க்கு இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டினுமே ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது உங்கள் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ வாட்ச் ஹவர்ஸ் இல்லைன்னா ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஷார்ட்ஸில் நம்ம வந்து பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து இதன் மூலிமா பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் நமக்கு நார்மல் வீடியோஸை விட அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட், அந்த ஷார்ட்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஷார்ட்ஸ் டுட்டோரியல் பற்றின பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ரெகுலராக அதை பற்றின அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் அப்கமிங் Q&Aலையும் லைவ் செஷன்லையும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக இருக்காது தான் கைஸ் மேக் பண்ணோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.